நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், எதனால் இந்த காய்ச்சல் பரவி வருகிறது? காய்ச்சலால் எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்? கண்டிப்பாக கார்த்திகேயன், அதாவது நெல்லை மாவட்டத்தில் தான் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக டெங்கு காய்ச்சல் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதற்கான உயிரிழப்பு என்பது சுமார் 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருந்தனர். அதே நிலையை தொடர்ந்து தொடர் சிகிச்சை மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த காய்ச்சலின் நிலை என்பது குறைந்திருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் இந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த மர்ம காய்ச்சல் என்று சொல்கிறார்கள் மருத்துவத்துறை தரப்பில். அதாவது வைரஸ் காய்ச்சல் என்றும் மர்ம காய்ச்சல் என்றும் தெரிவிக்கிறார்கள். டெங்கு என்பதை உறுதிப்படுத்தவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் மர்மமாகவே நீடிக்கக்கூடிய இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு மட்டுமே தற்பொழுது 2 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர். அதாவது நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள தாளார் குளத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள், அதாவது கடந்த மாதம் 14ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு குழந்தையும், தற்பொழுது கடந்த 3ஆம் தேதி ஒரு குழந்தை, அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு குழந்தையும் உயிரிழந்துள்ளது. இந்த குழந்தைகளின் உயிரிழப்பு காரணம் வைரஸ் காய்ச்சல் என்று அந்த மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது குறித்து கேட்கும் பொழுது தற்பொழுது 32க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக, இந்த வைரஸ் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும், அதே போல இந்த குழந்தைகள் அதிகபட்சமான பெரும்பான்மையான குழந்தைகள் நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள தாளார் குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்கள் கூறுவது, எந்த காரணத்திற்காக இந்த பகுதியில் இவ்வளவு தூரம் காய்ச்சல் பரவுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இருப்பினும் இதற்கான ஏற்பாடுகள் மருத்துவத்துறையில் செய்யப்பட்டாலும் தற்பொழுது காய்ச்சலின் அளவு என்பது அதிகரித்துள்ளது. 2 உயிர்களை இழந்துள்ளோம், 2 குழந்தைகளை இழந்துள்ளோம். எனவே இதற்கு சரியான தீர்வு மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும், சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும் என்பதை கூறி தற்பொழுது ஒரு 7 வாகனங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தங்களது முக்கிய கோரிக்கையான காய்ச்சலுக்கான காரணம், காய்ச்சலை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கோரிக்கை வைப்பதற்காக வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். கார்த்திகேயன். நாகராஜன், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அல்லது மாவட்டத்தின் உயர் அதிகாரிகளோடு நீங்க பேச முடிஞ்சதா? எதனால் இந்த காய்ச்சல் பரவுகிறது? இந்த காய்ச்சல் எதனால் இன்னும் பரவாமல் இருப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக கார்த்திகேயன், இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கருணாகரனிடம் கேட்டபொழுது அவர் இந்த காய்ச்சல் என்பது என்ன காரணத்திற்காக, எதற்காக பரவுகிறது என்பது குறித்து தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. டெங்கு தானா அல்லது வைரஸ் காய்ச்சலில் வேறு எதுவும் வகையானதா என்பது குறித்தும் ஆய்வும் மருத்துவ குழு மேற்கொண்டுள்ளது. அதே போல நெல்லை மாவட்டத்தில், அதாவது நெல்லை மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி, 7 நகராட்சி மற்றும் 36 பேரூராட்சிகள், 19 சிறப்பு நிலை பேரூராட்சிகள் மற்றும் 402 கிராம பஞ்சாயத்து என அனைத்திலுமே இதற்கான ஏற்பாடுகள், அதாவது ஆய்வுக்குழு என்று சுகாதார ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மண்டலங்களிலும் சுமார் 20 பேர் கொண்ட ஆய்வுக்குழு அவர்கள் ஆய்வு செய்வார்கள். எங்கு நல்ல நீர், சுத்த நீரில் தான் இந்த கொசுகள் பரவுவதால் அந்த நீர் எங்கு தேங்கியுள்ளதோ அதனை அப்புறப்படுத்துவதும், இது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போல நகராட்சிகளிலும் சுமார் 300க்கும் மேற்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்த பணியின் போது அவர்கள், அதாவது இந்த 7 நகராட்சிகளிலும் உள்ள பகுதிகளில் உள்ள மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களிடம் இந்த காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது சுகாதாரத்துறை மிகுந்த ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தற்பொழுது உயிரிழப்பு தொடர்வதை தடுக்க முடியும் என்பதும் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை, சுகாதாரத்துறை நடவடிக்கை, மருத்துவத்துறை நடவடிக்கை முழுமையாக இருக்கிறது. இருப்பினும் காய்ச்சலும் அதே போல முழுமையாக இருக்கிறது. காய்ச்சல் தற்பொழுது அந்த முக்கூடல் அருகே உள்ள தாளார்குளம் தாண்டி சிங்கம்பாறை போன்ற பகுதிகளிலும் பரவி வருவதாக அந்த பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மிகுந்த ஒரு மன உளைச்சலோடும் பயத்தோடும் அந்த மக்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இவர்களது கோரிக்கை, அந்த காய்ச்சலுக்கான காரணம் என்ன, முழுமையாக தீர்க்கப்பட வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே விரைவில் அந்த காய்ச்சலுக்கான காரணத்தை முழுமையாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே உயிரிழப்பை தடுக்க முடியும் என்பது அவர்கள் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகேயன். நாகராஜ், என்ன காய்ச்சல்னே தெரியாத சூழல்ல எந்த அடிப்படையில் மருத்துவர்கள் சிகிச்சை வழங்குறாங்க? அதற்கான கட்டமைப்புகள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கிறதா? கண்டிப்பா கார்த்திகேயன், அதாவது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு கூட அந்த காய்ச்சல் வந்தபோது, அதாவது டெங்கு என்பதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் நெல்லை மாவட்டத்திற்கு வந்து, அதுவும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு செய்யப்பொழுது 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடும் பொழுது கூட டெங்கு என்பது 1% கூட இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சென்றார். ஆனால் அதற்கு அடுத்த மறுநாளே பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையின் டீன் என்று சொல்லக்கூடிய கல்லூரி முதல்வர் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது இங்கு 3 நபர்களுக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டு என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது 2 குழந்தைகள் டெங்குவால் உயிரிழந்துள்ளது. ஆனால் இதற்கு காரணம் என்பது வைரஸ் காய்ச்சல் என்றே மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கு டெங்கு மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்று அந்த பகுதி மக்கள் நம்புகின்றனர். ஏனென்றால் தனியார் மருத்துவமனை சேர்க்கப்பட்ட ஒரு குழந்தை இறக்கும் பொழுது கூட அதற்கு டெங்கு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. எனவே ஒரு மர்மமாக நீடிக்கக்கூடிய இந்த மர்ம காய்ச்சலுக்கு விரைவில் ஒரு முடிவு தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகேயன்.